பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம், அதை கைக்கொள்வோம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் பாருங்கள், கேளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. இது இணையாது. ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடுன்றார். மறு கன்னத்தையும் அடிச்சிடுவான். திருப்பி வலது கன்னத்தை திருப்பி கொடுத்தா அதையும் அடிப்பான். மறு கன்னத்தை திருப்பி கொடுத்தா அதையும் அடிப்பான். அடித்து கொண்டே போட்டுருவான். அவன் தான் பிசாசு. இந்த வசனத்தினுடைய விளக்கம் அது இல்லை பிரியமானவர்களே. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடுன்னா, மறு கன்னம் அந்த மறு கன்னம் யாருன்னா இயேசு தான். ஆமா, அவனுக்கு இயேசுவின் கன்னத்தை கொடு. அப்போ அறைகிறவன், உன்னை வலது கன்னத்தில் அறைந்தவன் அழிந்தே போவான். உன்னை வலது கன்னத்தில் அறைந்தவன் பிசாசு. ஆமா, நீ ஆதாமினுடைய மறு கன்னத்தை கொடுத்தா திருப்பி அறைவான். உனக்குள்ள ஆதாமின் கன்னம் இருக்குது. இதை அவனுக்கு அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குது பிசாசுக்கு. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றதுனால அவன் அறைவான் வலது கன்னத்தை. ஆமா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் நீ என்ன பண்ணனா, அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி கொடு. மறு கன்னம் இயேசுவை கொடுத்தால் நீ நீதிமான். இயேசுவின் கன்னத்தை நீ காட்டும்போது நீ நீதிமானாக்கப்படுகிறாய். உடனே பிசாசானவன், வலது கன்னத்தில் அறைந்தான் அந்த பிசாசு, துரத்தப்படுகிறான். அதான் இந்த வசனத்துக்கு விளக்கம். இது தெரியாம அவன் வலது கன்னத்தில் அறைய, திருப்பி நீ மறு கன்னத்தை கொடுக்க, அதையும் போட்டு அரைஞ்சு ஷாக்கடிக்கிற வேலை இல்லை. ஆமாம், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம்னா பிசாசு தீமையை கொண்டு வருகிறான். ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க கனியை கொண்டு வந்தான். அதனால வலது கன்னத்தை அறிகிறான், திறறான், கொள்றான், அழிக்கிறான். நீ நன்மை தீமை அறியத்தக்கவனாவே இராதே, நீ ஜீவன உள்ளவனா இரு. அதான் மறு கன்னம். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். அந்த ஜீவ கன்னத்தை கொடு. அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடு அவனுக்கு. வலது கன்னத்தில் அறிந்தானே, அவனுக்கு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடு. பிசாசு அழிஞ்சே போயிடும். வலது கன்னத்தில் அறிஞ்சானே அந்த பிசாசு துரத்தப்படுவான், பிசாசு அழிஞ்சு போவான், ஏதோ ஒன்று நடக்கும். அப்போது மறு கன்னத்தை திருப்பி கொடுனா, இயேசுவின் கன்னம், இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தத்தை கொடு அவனுக்கு. ஆமாம், அரைகிறத ஸ்டாப் பண்ணிவிடுவான். ஆமாம், பிசாசு தீமை பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிடுவான். நீ மறு கன்னத்துக்குள்ளே இரு. ஆதாமின் கன்னத்தை வச்சுட்டு இருக்காத, போகிறதுலலாம் ஒன்று அடிச்சிடுவாங்க. நீ ஆதாமுக்குள் இருந்தால் பிசாசு உன்னை திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு
ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். அந்த ஜீவனுள்ளவனா மாறு, மறு கண்ணத்தை உடையவனாய் மாறு. மறு கண்ணம், ஆமா, மறு கண்ணத்தை காட்டு. இயேசுவின் சரீரத்தை காட்டு, இயேசுவின் இரத்தத்தை காட்டு, இயேசுவின் ஜீவனை காட்டு. இயேசுவின் சரீரத்தை கொடு, இயேசுவின் இரத்தத்தை கொடு, இயேசு இரத்தத்தை கொடு. உன்னை அறைய வந்த பிசாசு ஓடுவான். இயேசு கிறிஸ்துக்குள்ளாமன்ற வாக்குத்தத்தத்தை காட்டு. ஆமாம், இயேசுவின் சரீரம், இயேசு இரத்தத்தை காட்டு. உன்னை அறைய வந்தவன் 7 வழியாக சிதறி ஓடுவான். அதுதான் இந்த வசனத்துக்கு சரியான விளக்கம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால், இந்த அறையிறவன் இப்படி வந்து ஓங்கி அறையிறானே, அவனுக்குள்ளே பிசாசு இருக்குது. உடனே வந்து அறையிறான். உனக்கு மறு கண்ணம் இருந்தால், இயேசு உனக்குள் தான், இயேசுவை தருகிறேன் சொல். இயேசு ஜீவன், பரிபூரண ஜீவனை கொடுத்துப்பார். இல்லை உனக்குள்ளும் பிசாசு, நீயும் போய் அவனை வலது கன்னத்தில் அறிகிற, அவனும் உன்னை வலது கன்னத்தில், 2 பேரும் சாவிங்க. நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து பார், நீ பாதுகாக்கப்படுவாய். நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். இப்போ கோலியாத்து தாவீதை பட்டயத்தோடு ஈட்டியோடு வரான். அவன் ஆதாமுக்குள்ளே பிறந்தவன். ஒரே அறையத்தை வரான் தாவீதை கோலியாத்து. இந்த தாவீது என்ன பண்ணா, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வர, நானும் நீ நிந்திக்கிற இஸ்ரவேல் சேனையில் கர்த்தருடைய நாமத்தினாலே வரணும் பாருங்க. அதுதான் மேட்ரு. கர்த்தருடைய நாமம் தான் இயேசுவின் நாமம். கர்த்தருடைய நாமத்தின் கன்னத்தை காட்டு. அவன் வலது கன்னத்தை அறைய வரான். அவன் கோலியாத்து, அவன் பெலிஸ்தியன், ஆதாம் மூலமாக பிறந்தவன். நீ இஸ்ரவேலை, நீ இயேசு ஏற்றுக்கொண்டவன், ஞானஸ்நானம் எடுத்தவன், திருவிருந்தில் பங்கெடுக்கிறவன். கர்த்தருடைய நாமம் உனக்குள்ளே இருக்குது. நீ அவன்கிட்டருந்து தப்பிக்கணும், அவன்கிட்டருந்து பாதுகாக்கப்படணும். இயேசுவின் நாமம், இயேசுவின் கன்னத்தை காட்டு. இயேசுவின் சரீரம், இயேசு இரத்தத்தை கொடு. இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்குத்தத்தத்தை கொடு. அவன் அறைய வரான், வியாதியை கொடுக்குறான், சாபத்தை கொடுக்குறான், தரித்திரத்தை கொடுக்குறான், அவமானத்தை கொடுக்குறான், வெக்கத்தை கொடுக்குறான். திக்கு முக்காடாத இயேசு கிறிஸ்து சரீரத்தை கொடு, இயேசு இரத்தத்தை கொடு, தேவி நீதியை கொடு, உயிர்த்தெழுதல் கொடு. அவன் பாவத்தையும் மரணத்தையும் கொண்டு வந்து அறையிறான். அவனை நீ தேவி நீதிட்டு உயிர்த்தெழுதல் கொடு, தப்பித்துக் கொள்வாய் பாவத்துக்கும் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும். அவர் இயேசு பரலோக ராஜ்யமாக்குறாரு. பிசாசு பாதாள ராஜ்யத்தை அறையிறான். நீ பரலோக ராஜ்யத்தை கொடு. அப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஆமாம், ஏற்கனவே நம்ம தீமையில் உருவாயிட்டோம். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்துட்டோம். அதனால் வந்து அறிகிறான். உன் மனைவி அறிகிறான், உன் பிள்ளைங்கள் அறிகிறான், ஒன்று அறிகிறான், உன் சபை விசுவாசிகள் அறிகிறான், உலகத்தை முள்ளாக அறிஞ்சுக்கிறான், திருடிங்கன்னு கொண்டுங்கன்னு அழிச்சுங்கிறான். நீ நன்மை தீமையோடே எதிர்த்து நிற்கிற. அவன் ஒரு நன்மை தீமை அறியத்தக்கவன். ஆதாம் ஏவாளும் தேவடைய வார்த்தையை மீறி நன்மையும் தீமை அறியத்தக்க கனியை புசித்துட்டாங்க. அவனுக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனியை வச்சு எதிர்த்து அவனை ஜெயிக்க முடியாது. நீ அப்பாற்பட்டவனாக மாறணும். ஏசு அப்பாற்பட்ட, நானே வடியும் சத்தியமும் ஜீவனுள்ளவனாக. அந்த ஜீவ கண்ணம், ஜீவ ரத்தத்தை புசிக்கணும். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உழித்ததில் கொடுக்கணும். அவனுக்கு அரைஞ்ச வந்தானே, அவனுக்கு பிசாசுக்கு, பொல்லாத மனிதர்களுக்கு, கோலியாத்துக்கு, ஆமானுக்கு, யெசபேலுக்கு இயேசுக்கு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை கொடுக்கணும். எல்லாம் தோற்று போயிட்டாங்க. யெசபேலும் தோற்று போயிட்டான், ஆமானும் தோற்று போயிட்டான், பார்வோனும் தோற்று போயிட்டான், கோலியாத்தும் தோற்று போயிட்டான். அவங்களாம் ஆதாமுக்குள்ளே பிறந்து அறைய வந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை. பார்வோனும் சேனையும் தோற்று போயிட்டாங்க. மோசே பஸ்கோ ரத்தை தச்சு நிலைக்காலில் போசுறாங்க பாருங்க. ஆமாம், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காய் பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்போ பார்வோன் உன்னை ஜீவனை கசப்பாக்குறான். இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப நாளாக ஆட்டுக்குட்டி ரத்தத்தை நிலைக்காலில் பூசின மாதிரி தெரியல. 430 வருஷமா ஜீவனை கசப்பாக்கிட்டே இருக்கிற எவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க. ஆனால் மோசேயின் மூலமாக வராங்க.
மோசே கிட்ட சொல்கிறாரு, என் கை வல்லமையை கண்டால் வழியே அவன் உங்களை போக விடான். வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி எடு. அந்த ஆட்டுக்குட்டி பைதற்றதாக இருக்கணும். அது ஆண் ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். அது 1 வயது ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். அந்த பைதற்ற ஆட்டுக்குட்டி ஆண்டவராகிய சுதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவ ஆட்டுக்குட்டி. இந்த ஜீவ ஆட்டுக்குட்டி அடித்து கன்னத்தில் அடித்து நிலைக்காலில் பூசு. தேவன் தனக்கு உலகத்துக்கு ஒன்று அறைய வந்த பார்வனும் சமுத்திராயத்தில் மாண்டு போவாங்க. செய்தானா இல்லையா? ஆமாம். அதனால் நல்ல ஆலோசனை தான் இயேசு இந்த மலை உபதேசத்தை சொல்கிறார். இந்த மலை உபதேசத்தை நல்லா கூர்ந்து கவனிக்கணும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 39வது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். நிறைய என்னென்னா, அவன் உன்னோடு எதிர்த்து வரவனும் ஆதாம் வழியாக பிறந்து பாவம் செய்து தேவ மகிமையற்றவன். நீயும் ஆதாமுக்குள்ளேருந்தே எதிர்த்து நிற்கிற. கிறிஸ்துவை விட்டுட்டேன், இயேசு ஏற்றுக்கிட்டேன், ஞானசானது திருவிருந்தெல்லாம் பங்குச்சிட்டேன், ஜீவப்பம் ஜீவ சரீரம் இயேசுக்கு சாமிட்ட வாக்குத்தத்தெல்லாம் உனக்கு இருக்குது. அதை யூஸ் பண்ண மாட்டேன்ற. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் மூடு வளர்த்து கொடுத்து தான் பாரு. டெஸ்ட் பண்ணு. நான் சொல்கிற உபதேசம் எதையுமே டெஸ்ட் பண்ணணும். ஆமாம், நல்ல மெச்சூர்ட் ஆகிடுச்சு. இயேசு ஜீவன் பரிவர்த்தனை ராத்திரி பகலும் அவன் 24 மணி நேரம் அறையிறாங்க. பிசாசு வேலையை திருட வேற திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே வேறு. யோவான் சொல்கிறான் இல்லையா, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறுண்டுக்கு வரான். உன்னை கன்னத்தில் அறையத்துக்குனே வரான். உனக்கு வியாதி கொடுத்துக்கினே, உனக்கு சாபத்தை கொடுத்துக்கினே, உனக்கு பிரச்சனை கொடுத்துக்கினே, தரித்திரத்தை கூட அவமானம் வெக்கம் நெந்த இதே தொழில் தான் அவனுக்கு. கன்னத்தில் அறையிற வேலை தான். நீ ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறிந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி கொடு. அந்த மறு கன்னம் இயேசுவை கொடுத்து 24 மணி நேரம் இயேசு கொடு. இயேசுனார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணு, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ இடைவிடாமல் மறு கன்னம். கிறிஸ்துவுக்குள்ளே இரு, ஆதாமுக்குள்ளே இருக்காத. அவன் அரைஞ்சிக்கிட்டே இருப்பான். அறைய ரொம்ப அஞ்சான பட்டுன்னு உயிர் போடும். அதனால் கிறிஸ்துவின் கன்னத்தை கொடு. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடு. அவங்க கொண்டு வர எந்த பிசாசுங்கிரியாக இருந்தாலும் அது அழிக்கப்படும். பிசாசுங்கிரி அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார்னு இருக்குது. அது பாவம் மோது, சாபம் மோது, மரணம் மோது, தரித்திரம் மோது, வியாதியோ, அது எதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது அழிக்கப்படும். ஒருவன் உன்னை வலது கண்டத்தில் அறிந்தால் அவனுக்கு மறு கண்டத்தை திருப்பி கொடு. அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி கொடு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். நான் எதிர்த்து நிற்பேங்க, வழக்காடுங்க. வழக்காடு. நீ பெரிய பிசாசாக இருந்தினாக்கா நீ ஜெயிச்சிடுவே. அவன் சின்ன பிசாசாக இருந்தால் அவன் தோற்றுருவான். பண பலம், ஆள் பலம் இருக்குது, படை பலம் இருக்குது. கிறிஸ்து இல்லாமலே நான் வலது கண்டத்தில் அடைச்சிடுவேன், நான் அழிச்சிடுவேன், அழித்து. ஆனால் சாபம் மேலே இருக்கும். கிறிஸ்து இல்லாமல் நீ தீமையோடு எதிர்த்து நின்று ஜெயிச்சினாக்கா ஒரு வேளை ஜெயிக்கலாம், ஆனால் அதனுடைய சாபம் உன்னை விட்டு போகாது. இயேசு சாபத்திலிருந்து விடுதலையாக்க வந்தார். ஜீவ ரத்தத்தை கொடுத்தாதான் நீ எதிரியும் ஜெயிக்கலாம், சாபத்திலிருந்தும் நீ தப்பித்து கொள்ளலாம், நீ ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆனால் லாபகரமானது செய். ஒரு வேளை 10 பேர் இருக்கிறவன் நன்மை தீமை அறியத்தக்கவன் உனக்கு விரோதமாக வரும்போது, உனக்குள்ளே ஆதாமுக்குள்ளே தான்ங்கிற உங்ககிட்ட 50 பேர் இருக்கிறாங்க. நீ 50 பேர் வச்சுட்டு நன்மை தீமை அறியத்தக்க யுத்தத்தை பண்ணுறான். அவன் 10 பேர் வச்சு நன்மை தீமை அறியத்தக்க யுத்தத்தை பண்ணுறான். யார் ஜெயிப்ப? நீ தான் ஜெயிப்ப. ஏன்னா உங்கள்கிட்ட 50 பேர் இருக்கிறாங்க. ஆனால் நீ கிறிஸ்துக்குள் வரல, அவனும் கிறிஸ்துக்குள் வரல. ஆனால் 50 பேர் வச்சு நீ அவனை அழிக்கும்போது, அவன் கொல்லும்போது, அவன் சாகும்போது, அவனுடைய சாவு அவனை நீ அழிச்சதுனால, அதனால் அந்த சாவு அவனை சாகடிச்சினாலையோ, அவனை அபகரிச்சினாலையோ, அவன்கிட்ட இந்த கொள்ளையடிச்சதுனாலையோ அதனுடைய சாபம் மேலே இருக்கும். அது உன்னையே அழிக்கும். உள்ளுக்குள்ளேயே உனக்கு பிரச்சனை கொடுக்கும். சாபம், பாவம், மரண வியாதி வரும்போது
அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று அழிக்கிறதுக்கு அவனோ எங்கேயோ ஒரு ஆள் இருப்பான். அதனால் இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுக்கறதுல தீவிரப்படு. ஆமாம், ஒன் மேன் ப்ளஸ் காட் அப்சல்யூட் மெஜாரிட்டி. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் பக்கத்தில் 11000 பேர் வந்தாலும் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஞானத்தான் ஒரே ஒரு ஆள் தான். உனக்கு யாருமே பக்கபலம் இல்லை. வசனம் சொல்லுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அதனுடைய அர்த்தம் என்ன? ஆவியினாலே தேவன் ஆவியாக இருக்கிறார், ஜீவனாக இருக்கிற தேவி நீதிட்டு உயிர்த்ததில்லை. பிதாகுமார் பசு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு எதிராளி ஆதாம் மூலமாக பிறந்தவன், நன்மை தீமை அறியத்தக்கவன், ஜென்ம சுபாவம் உள்ள 1000 பேரோடு உனக்கு விரோதமாக வரும்போது நீ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டு திருவந்திர பங்கு ஒரு ஆளாக்குற. நீ அது எப்படி ஜெயிக்கணும்னு சொல்கிற மாதிரி 1000 10000 பேருக்கு இவங்க எதிராளிக்கு ஜீவ ஜீவ பரலோக ராஜ்யத்தை 1000 பேருக்கு தேவி நீதி தூது 1000 இயேசு ஜீவன் தேவன் தனக்கு உலகத்துக்கு குத்துப்பார். அவன் விளக்கத்துக்கு தக்கா 1000 பேருக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தாவியை ஓடியே போடும். பசுத்தாய் வந்து உன்னை காப்பாற்று. அப்படி தாங்க வாழ்ந்தாங்க சிம்சோனு. ஒரு தாடை எலும்பிற்கு 1000 பேர் கொண்டு போட்டானுங்க பெலிசீனை. அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தாவீது உன் பக்கத்தில் 1000 பேர் 10000 பேர் வீழ்ந்தாது அணுகா கத்திரை நான் எக்காலத்து அவர் துதியோ போது கத்தரோடு இருக்கிறான். கிதியோனு எக்காலம் தீவெட்டி பானை 300 பேர் ஓடிச்சு கடற்கரை மலையான மீதியாண்டிய கூட்டத்தை சிதறடிக்கிறான். தேவன் உன்னோடு இருந்தா ஒன் மேன் ப்ளஸ் காட் அப்சல்யூட் மெஜாரிட்டி. அந்த தேவன் ஜீவனாய் இருக்கிறார். அவர் தேவி நீதிட்டு உழித்ததிலாக இருக்கிறார். அவர் பாவம் மன்னிப்புட்டு நித்திய ஜீவனாக இருக்கிறார். ஆதாமுக்குள் இருக்கிற கடற்கரை மணலை போல வந்தாலும் அவன் பாவத்தை மனத்தை சுமந்து உனக்கு விரோதமாக வரான். உனக்குள்ள இயேசு இருந்தா வானத்தின் சகல பரலோக ராஜ்யம் இயேசுவே இருக்கிற அந்த இயேசுன்னு சொல்ல தீமையோடு எதிர்த்திருக்காதே. உன்னை ஒருவன் வலது கண்டத்தில் இருந்தால் அவனுக்கு மறு கண்டத்தை திருப்பி கொடு. அந்த மறு கண்டம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, அந்த இயேசுவை கொடு. இந்த வசனத்தை அப்படியே பச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா 44 சொல்கிறார் பாரு, யோவான் 5 மத்திய 5ஆம் அதிகாரம் 44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே என்ன சொல்கிறாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறிந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி கொடுன்றார். அதுக்கு விளக்கத்தை கூட சொல்கிறாரு பாரு 44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள். அதான் சிநேகிக்கு தான் மறு கண்ணு. சத்ரு வலது கன்னத்தில் அடிக்கிறான். உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள், அதான் மறு கண்ணு. இயேசுவின் சிநேகத்தை காட்டு. இயேசு சிநேகம் ஜீவனே குத்துறோம். வாயில் வடை சொல்கிற மாதிரி சிநேகத்தை காட்டு. ஜீவ சொல்கிற ஜீவரத்தம். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை அதான் சிநேகிக்குது. சத்ரு அஞ்சானே. அப்போது சத்ரு உன்னை வலது கணத்தில் அரையிற வரான், உன்னை திருட வரான், உன்னை கொல்ல வரான், உன்னை வியாதியை கொடுக்க, பாவத்தை மரணத்தை தயத்தை பாதாளத்தெல்லாம் கொடுக்க வரான், உரிமையாக வரான். ஏன்னா நீ அப்படி தான் பிறந்துக்கிற. இப்போ அவனுக்கு மறு கண்டத்தை இயேசுக்கு சுற்றி தேவி நீதித்து விழித்ததில் பரிகாரம் பண்ணணும். அதான் மறு கண்ணனாக்கா பரிகாரத்தை பாவத்தை கொண்டு வந்தால் தேவி நீதி கொடுக்கணும். மரணத்தை கொண்டு வந்தால் உயிர்த்தல் தரித்திரத்தை ஜீவ ஐஸ்வர்யத்தை கொடு. அதுதான் மறு கண்ணத்தை கொடுக்கணும். பாதாளத்தை கொண்டு வந்தால் பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடு. அதுதான் மறு கண்ணத்தை கொடு. பிரச்சனை சேர்ந்தது, நீ பாதுகாக்கப்படுவாய். நீ விடுவே பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தரித்திரத்துக்கு பாதாளத்துக்கு அவமானத்துக்கு வெக்கத்துக்கு எல்லாத்துக்கும் நீ நீங்கிக் கொள்வாய். அதான் மறு கண்ணத்தை கொடுப்பது. அப்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அது என்ன சிநேகம்? உன் சிநேகம் கிடையாது, ஜீவஸ்வர் இயேசுவின் சிநேகம். நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக ஜனங்க நிறைய வராங்க. இயேசு ஜீவஸ்வர் ஜீவராத்தம் கொடுக்குறாரு. சிலுவில் அறிஞ்சாங்களா இல்லையா? இயேசு என்னத்தை பண்ணார்? மறு கண்ணன்னா ஜீவஸ்வர் ஜீவராத்தத்தை கொடுக்குறவர். குத்தாரா? ஜெயிச்சாரா? உலகத்தையே ஜெயிச்சாரா? பாவத்தை மனத்தை பாதாளத்தையே ஜெயிச்சாரா? சாதாரண காரியம் கிடையாது. கோடி ரூபாய் கொடுக்குறோம். மலை உபதேசம்னா நீ சாதாரணமாக கிடையாது. நீ சபையில் மலை உபதேசம் இப்படி ஒரு வசனுக்கு தான் கேட்குற மாதிரி. ஏன்னா எங்கே பார்த்தாலும் பார்க்க கசப்பு வைராகியம் கோபம் சண்டை சபையா ஒரே அசுத்தாவி சாப பாவமான தரித்திரமாக. அப்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவளை ஆசீர்வதின்றா இருப்பார். உன்னை வலது கன்னத்தில் இருக்கவன் சபிக்கிறான், அவனை ஆசீர்வதிக்க. எந்த இயேசுவின் ஆசீர்வாதம், இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் தான் ஆசீர்வாதம். அவனுக்கு கொத்துரு தேவன் தனக்கு. சபிக்கிறவன் ஜெயிக்க முடியாது, சபிக்கிறவன் தோற்று போகிறான். உன்னை பகைக்கிறவளுக்கு நன்மை செய்கின்ற. அடுத்து பாரு, உங்களை பகைக்கிறவளுக்கு நன்மை செய்யுங்கள், அதுதான் மறு கண்ணம்.
உங்களை துன்பப்படுத்துகிற நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணு. அதுதான் ஜெபம் பண்ணுறது தான். ஜெபத்தில் இயேசுவின் நாமம், இயேசு சரி, இயேசு ரத்தம், அவர் ஜீவனாக இருக்கிறார். புரிஞ்சிச்சா இப்போ இந்த வசனத்துக்கு விளக்கம்? அதனால் மத்திய 5ஆம் அதிகாரம் 39 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கலாம், ரொம்ப மோசமாக இருந்தால் விலைகள்லாம் இருக்கலாங்க. அதுக்காக நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். ஒரு 2 திட்டலாம், கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கலாம், இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது தப்புன்னு. ரொம்ப மோசம் விலைக்கு இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய மீட்பு பரிகாரத்தை உண்டா பண்ணாது. இயேசு ஜீவன் பரிபூர்ண பரலோக ராஜ்யத்தையே கொடுக்குறான். பர்டிகுலர் பர்சன் பேர் சொல்லி உன் வீட்டாரே உனக்கு சத்ரு, உன் வீட்டாரே உன்னை சிலுவில் உன்னை அறையிறாங்க, வரலாறு கண்டத்தில் பிரச்சனை கொடுக்குறாங்க, வியாதியை கொடுக்குறாங்க, கொள்றாங்க, வெல்றாங்க, அடிக்கிறாங்க, நியாயத்தை இருக்கிறாங்க. தலைமையில் கை வச்சு கவலைப்பட்டு இருக்க வேண்டிய அவள் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் விடுது திருவிருந்து இயேசுவை உள்ளது இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் வச்சு அதை கொடு. அவனுக்கு சபிக்கணும் ஆஸ்வதி, பகை கொடுக்க நன்மை செய், சத்ருவை சிநேகி, இயேசு சிநேகத்தை காட்டாது, ஜீவ சொரி வானது பரலோகத்துக்கு ஊற்றுறோம், ஒய்ஞானே சத்ரு சபிக்கணும் ஆசிர்வதி, இயேசுக்கு சாமண்டா பரலோக ராஜ்யத்தையே கொடுத்து ஆசிர்வதி, பகை கொடுக்க நன்மை செய், இயேசு சாமண்டை கொடுத்து நன்மை செய். தத்துரு நின்று ஜபம் பண்ணி, நீ ஜபம் பண்ண வேண்டிய பரமடுக்கு உம்முடைய நாம உம்முடைய நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட உம்முடைய நாம உம்முடைய உங்களை எந்த சோதனை தீமை என்று ரட்சித்துக் கொள்வார். பஸ் முஞ்சிஷ். அதனால் தரித்திரத்தினால யாரையா வரான் பிசாசு. ஆபி உலகத்தில் தரித்திரம், வியாதி, வறுமை வருதா இல்லையா, தீமை வருதா இல்லையா எல்லாருக்கும். ஒருவேளை எழுத்தின்படி ஒருத்தன் வந்து அறையிறான், பிரச்சனை கொடுக்குறான், அது மனுஷன். ஆபி உலகத்தில் டைரெக்டாகவே உனக்கு விரோதமாக பிசாசுகள் அரைக்கிற சாபம் வருது, வியாதி வருது, வறுமை வருது, ஆபத்து விபத்து நாசம் மொத்தம் வந்துருந்தாங்குது, வண்டியாக வருது. இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நீ இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை தேவன் தனக்கு ஆதாரம் கொடுத்தே தரணும். இதை ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாய்ந்தே தரணும் வாழ்க்கை, கொடுத்தே தீரணுமா கடை. அந்த மாதிரி நீ நல்லா இருக்கணும். சத்துருக்களுக்கு, சாபங்களுக்கு, பாவங்களுக்கு, பாதாளத்துக்கு தப்பிக்கப்படணும்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த ஜீவ வீச்சத்துக்கு நீ ஜீவ ரத்தத்தை பிடிச்சிட்டு அந்த இயேசுக்கு சுவாமண்ட வாக்கு தத்தத்தை தேவனுக்கு உன் வீட்டாருக்கு ஆதாம்லேருந்து முழு உலக கொடுத்தே தீரணும். அதனால தான் சுவிசேஷம் உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணி எதுக்கு சொன்னார் இயேசு? உலகம் ஃபுல்லாக வலது கணத்தில் அறைய ஒரு ஜனங்க இருக்கிறாங்க, குடும்பத்தில் பட்டணத்தை, உங்கள் வீட்டாரே உனக்கு சத்துரு, வேலை ஸ்தலத்தில், சமுதாயத்தில் எல்லாம் உனக்கு விரோதமாக ஏம்புறாங்க. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன், இயேசு சாமண்ட வாக்கு தத்துவத்தை அவன் பேச தேவன் தனக்கு ஆதாம் உன் பக்கத்தில் 1000-16 பேர் வந்தாலும் தாவீது அப்படி வாய்ந்தாங்க. கர்த்தரை நான் காலத்தில் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் கர்த்தரை அவருடைய நாள்தோறும் உமதி நீதியும் உமது துதியும் சொல்லிக்கொண்டே இருக்குமா. தேவன் தனக்கு உலகத்துக்கு தாவீதை ஒருத்தரும் ஜெயிக்க முடியல. கர்த்தர் என் கோட்டை, என் தஞ்சம், என் துர்கம், என் கேட கொன்றான். சவுல் ராஜா எத்தனையோ வருஷ கணக்கில் அவனை கொல்லன்னு திட்டம் போடுறான். சவுல் ராஜா தாவீதை மேற்கொள்ளவே நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கை போடுவது கர்த்தருடைய அன்பு தான் வெளிப்படுத்துகிறான். கர்த்தர் ஜீவன் உள்ளவன்றான். இயேசு ஜீவன் பரிவு தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவது கொடுக்குறான். சவுல ஒரு தாவீதை ஒரு முடி கூட எடுக்க முடியல. வர விருத்தியாகி ராஜாவே மாறிட்டான். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றன்னு பழைய ஏற்பாட்டிலே தேவனாய் கர்த்தர் சொன்னார். இந்த மலை உபதேசம்லாம் கை கொட்டுறாங்க. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு எல்லாம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டி, அதுக்கு இயேசு அம்புக்குட்டி படியாது. இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு உலகத்துக்கு. இந்த வேலைன்னா ஜெயிக்கவே முடியல. எல்லா ராஜாக்களும் கதி கலங்காத நடுங்கினார்கள். சாலோமோன் 40 வருஷம் இளைப்பாறுதல். வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றுதே. அந்த இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். அந்த ஜீவ விசையில் தேவி நீதி தூக்குது. இயேசு ஸ்கூல் அவன்கிட்ட பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை கொடு. இன்றைக்கி செய்தி கேட்கும்போதே கொடு. உனக்கு ஏற்கனவே பிசாசு அறிஞ்சுக்கிறான். வலது கணத்தில் பிரச்சனை, வியாதி, வறுமை தெரிஞ்ச செய்தி கொடுக்குறேன். என்னையும் தான் யாரையும் வெட்ட முடியாது. ஆதாமுக்குள்ளே பிறந்தா உன்னை வந்து அறையத்தான் வருவான். தடுக்க முடியாது. நீ ஊரே அறையும், உலகமே அறையும். இயேசு ஜீவன் பரி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக கொடுத்தே தரணும். நீ ஆதாமின் மகன். எல்லாம் அரைஞ்சி சாபத்தை பாவத்தை மனத்தை பாதால் தீர்த்து முடியும் பிசாசு. தீவிரமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். அந்த இயேசு நானே வழியும் சத்திய ஜீவன். அந்த ஜீவனில் தேவி நீதி தூத்தி இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமண்ட வாக்குது பரலோக ராஜ்யமே இருக்குது. அந்த பிதாகுமார் பசுத்தாய் கொடு. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடு. இடைவிடாமல் கொடு. எக்காலத்து கொடு. சோர்ந்து போகாமல் கொடு. அதனால் இதெல்லாம் சும்மா இல்லைங்க. வானத்தை, பூமியை, சமுத்திரத்தை, பரலோக ராஜ்யத்தை உண்டாக்கினவர் சொன்ன வேதவசம். இயேசு சொன்ன 22வது நபர் சொன்ன வாக்குத்தத்தை பொன் ஏடுகளில் பதிக்கப்படத்தக்க வசனங்கள். இந்த வசனம்லாம்
அதனால் உலகத்தில் வெற்றியாக வாழணும், ஆசீர்வாதமாக வாழணும், ஐஸ்வர்யமாக சமாதானம் சந்தோஷமாக வாழணும்னா இந்த உபதேசத்தை கைக்கொள்ளணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதோடு கூட நான் முடிக்கிறேன். மத்தேயு 5:39 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உங்களை வலது கன்னத்தில் அறிந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. கீழே இருக்கிற வசனத்தெல்லாம் பார்த்து பாருங்கள். அப்படியே 44வது வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். என்ன சிநேகம்? ஆதாம் மாம்சீகமாக சிநேகம், இயேசுவின் சிநேகம். அது ஜீவரத்தம் தேவி நீதி ஊதியில் குத்துறான் அவனுக்கு. சத்ரு சிதறடிக்கப்படுவான். சத்ரு உன்னை மேற்கொள்ள முடியாது. உங்கள் சபிக்களை ஆசிர்வதியுங்கள், உங்கள் பகைகளுக்கு நன்மை செய்யுங்கள், உங்கள் துணி ஜெபம் பண்ணுங்கள், எல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருங்கள். கிறிஸ்துவின் கன்னத்தை காட்டுங்கள். உங்கள் கன்னத்தை காட்ட அச்சினே தான் இருப்பான். உயிர் போகிற வெளியே அடிப்பான், திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். ஒன்று கூட வேறுண்டுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லி. அதனால தான் என்னுடைய எல்லாத்தையும் ஜோயே ஜீவன் வேதாகம் சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கால் ஷேர் பண்ணும்போது FGC வெள்ளூர்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் லேப்பில் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. ஜெபம் பண்ணுவோம். அதனால் ஆதாமின் சிந்தை மரணம். எங்கே போனாலும் விபத்து, ஆபத்து, நாசமோசம் அரைஞ்சிக்கிட்டே இருப்பான். வலது கணத்தை அரைஞ்சி ஒன்று அழிச்சு திருடி கொண்டுகிற வேலை. எந்த நாட்டுக்கு போய், எந்த தேசம், எந்த கிராமத்து, எந்த பட்டத்துக்கு போனாலும் அவன் திருடுறது கொள்றதுலே இருப்பான். பிசாசும் கொள்ளாத மனிதர்களும். இயேசு கிறிஸ்து ஜீவன் பரலோக ராஜ்யத்தை பிதாகுமார் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு இடைவிடாமல் எக்காலத்தை எந்நேரத்துக்கு சோர்ந்து போகாமல் கொடுக்க பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, தத்துவத்துக்கு, பாதாளத்துக்கு தப்பிக்கிட்டு தெய்வத்துக்கு பசுத்தாவே வந்து நீதி தாயுதம் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி நல்லா பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை பூமியில் சுதந்திரித்து வெற்றிகரமாக நித்திய ஜீவனை பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேருவாய். அதனால் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். அந்த ஜீவவாத்தில் தேவி நீதித்துவ இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தத்தம் இருக்குது. அதை பிதாகுமார் பசுத்தாவி செலுத்துங்க. ஆதாம்லேருந்து முழு உலகத்தை செலுத்துங்க. இடைவிடாமல் ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவசாற்றம், ஜீவரத்தம், ஜீவக்கண்ணு, ஜீவக்காது, ஜீவ ஆற்று, ஜீவலங்சி, ஜீவ உலகம், எல்லாம் ஜீவ வார்த்தை. பிசாசு நன்மை தீமை உலகம், நன்மை தீமை சார், நன்மை தீமை வாழ்க்கை, நன்மை தீமை அதான் அடிக்க கொள்ள திருட வேறொன்றுக்கு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிமூணப்படவும் வந்தேன்றார். ஆனால் இயேசு ஜீவன் பரிமூணுக்கு விலையே வானதோஷாக பரலோகமே இருக்குது. வானதோஷாக எல்லையற்ற இயேசு சாமட்ட வாக்கு நீச்சல் சகல இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் இருக்குது. அதை தேவனுக்கு குடும்பத்தார் இனத்தார் ஆதாமிலிருந்து முழு உலகம் கொடுக்க தேவன் உன்னை பாதுகாப்பு. அசுத்தாயோட பசுத்தாய்வர் எல்லா சத்துக்களுக்கும், சாபத்துக்கு, பாவத்துக்கு, மருத்துவ பாதத்தில் தப்பிக்கப்படுவாய். நானே திராட்சை செடி, நீ கொடி. ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே இருங்க. ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, நித்திய ஜீவகனி, பரலோக கனி, எல்லா கனி கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த உலகத்தை வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து மாபெரும் எழுப்புதலை கண்டறிவாய். கடைசி நாள் லேப்பில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. உங்கள் நண்பர்களும் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் எழுப்புதலை நிச்சயம் தந்துள்ளுவார். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாத. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்துறான் பவுல். இனி நானே இல்லைப்பா, இயேசுவே எனக்குள் பிழைத்துறான். கிறிஸ்துவே தேவன் தனக்கு உலகத்து வெளிப்படுது. கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்கிறான் பவுல். ஷெயின்ட்டு போல அவர் குறிந்து கலாத்தி ரோமாபுரி பட்ட உலகத்தையே கலக்கிற போல மாறிட்டான். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம் பண்ணுறான். ஆதாமுக்குள் பிறக்க கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும்னு சொல்கிறான். ஆனால் ஆதாமுக்குள் பிறக்கும்போது எல்லாரும் கன்னத்தில் அறையது, திறறது, கொள்றது, ஐக்கியமாக இருக்கும் வாழ்க்கை. கிறிஸ்துக்குள் மறுபடியும் அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு, பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, பாதாளத்துக்கு தப்பிக்கப்படுவார். இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை இயேசு சாமண்ட வாக்கு தத்துவத்தை பிதாகுமார் ஆதாம் முழு உலகம் கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காலத்து கூட சோர்ந்து போக கொடுக்க, முழு உலகத்தை எங்கே பார்த்தாலும் அறையறதும், திறறதும், கொள்றதும், ஐக்கியமாக இருக்காங்க. தான் பிசாசானவன், பொல்லாத மனிதர்கள் ஆண்டவரே உலகெங்கிலும் எங்கே பார்த்தாலும் கிராமங்களில், பட்டங்களில், தேசங்களில், குடும்பத்தில், பட்டணத்தில் ஆண்டவரே சோத்திரம், அரசியலில் எங்கே பார்த்தாலும் திறறது, கொள்றது, ஐக்கியமாகவே இருக்குது. அவருடைய திருடவும் கொள்ளவும் வைக்கவும் வேறுண்டு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்லி இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை பிதாக்கு ஆதாம் முழுவதும் கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காலத்தை கொடுக்க, சோர்ந்து கொடுக்க, பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு தப்பித்து கொள்ள கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிலைத்தக நீதிமான்களாக, தேவி நீதி தூய்த்தையில் வாய்நாளெலாம் கிறிஸ்து தேவன் தனக்கு ஆதாம் முழுத்து பாவத்துக்கு, சாபத்து, மரணத்துக்கு தப்பித்து கொள்ள கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிலைத்திருக்க ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ள இந்த செய்தி கேட்குற ஒரு நீ ஆஸ்வதிக்கிறாங்கிற தாவே
முழு உலகத்தை எல்லா ஜனம் இயேசு ஜீவன் தேவந்தருக்கு ஆதம் அசுத்தாய்க்கு பசுத்தாய்க்கு தேவத்துல பணிவிலை செய்து ஒரு மாபெரும் ஏவில் கொண்டு வரும்படி ஜெபிக்குங்க சார். பெரிய காரியம் இயேசு நாமத்தில் எல்லா ஜனத்தையும் இருக்கிற எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபையினர் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் கூட ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்னு சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர்னு சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் FGC வெல்லூர்னு ஒரு சேனல், இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். FGC வெல்லூர் பகுதியில் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை FGC வெல்லூரில். இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ்னு ஒரு சேனல், இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிறுத்தி நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னும் ஏராளமான செய்திகள் கொடுத்துக்கிறேன். 100க்கு 100 ஜீவ மார்க்கம், உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். இதை நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். ஆனால் இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புவதால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 9/10/2025 சோழவரம் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.